ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். நம்ம சென்னை அணி ஐபிஎல் விட்டு வெளியே போயிடுச்சு, தொடரை விட்டு வெளியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபேன்ஸு ஐபிஎல் பார்ப்பீங்களாவே டவுட்டாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டீமே இல்லை, இதுக்கு மேலே என்ன ஐபிஎல் பார்க்குறதுன்னு கண்டிப்பாக இருப்பீங்க. இதை தொடர்ந்து நம்ம ருத்ராஜ் கைக்வாட் பற்றி நம்ம சீக்கா சார் சில பல கருத்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஏது சொல்லியிருக்காருன்னு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அவர் என்ன சொல்லியிருக்கான்னா, டேய் ருத்ராஜ், என்னடா கேப்டன்சி பண்ணுற, என்னடா நீ பண்ணுற, கொஞ்சம் கூட ஒரு தோனி இணையா நீ வரலையாடா, இன்னும் நிறைய தோனிக்கிட்ட இருந்து கற்றுக்கடா, நிறைய பிளேயரை மாற்றுற, அப்புறம் நிறைய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர, ஓவர் உனக்கு கரெக்டாக கொடுக்க தெரியல, ஆள் பேட்டிங் நீ ஓரளவுக்கு சுமாராக தான் ஆடி இருக்கு, அப்படி இப்படின்னு ரொம்ப விமர்சனம் வச்சுருக்காருங்க நம்ம ருத்ராஜ் கைக்வாட் மேலே. அது மட்டும் இல்லாமல் நீ கேப்டன்ஷிப் அடுத்த வருஷம் பண்ணாதடா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியா ட்வீட் போட்டிருக்காரு. அது ரொம்ப தப்புங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் அவர் இன்னும் பெரிய பிளேயர் ஆகலன்னு சொல்ல முடியாது. இப்போ தான் இந்தியன் டீமில் அறிமுகம் ஆகியிருக்காரு. அதுக்குள்ளே நீங்கள் ருத்ராஜ் கைக்வாட் எடுத்துகிட்டு போயிட்டு தோனியோட கம்பேர் பண்ணால் எப்படிங்க? தோனியாக வரத்துக்கு 20 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காருங்க. நம்ம ருத்ராஜ் கைக்வாட் இப்போ தான் முதல் ஐபிஎல் சீசனே கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. அதுக்குள்ளே ருத்ராஜ் கைக்வாட் இப்படி பண்ணல அப்படி பண்ணல, அவர் மேலே இந்த தப்பு இருக்குது அந்த தப்பு இருக்குது, அவர் சரியில்லை, ஃபீல்டிங் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நம்ம சீக்கார் சார் சொல்லியிருக்குது ரொம்ப தப்புங்க. இப்போ தான் கற்றுக்கிறாரு. ஒரு சீசன் முடிஞ்சிச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, விடுங்க, அடுத்த சீசன் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் தோனி மாரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது கேப்டன்ஷிப்பில். அதனால் இப்போவே அவரை ரொம்ப பின்னடைவாக பேசி அவரை இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக அவர் நல்லா பண்ணுவார். இன்னும் கற்றுக்கணும். ஏன்னா நிறைய தப்பு பண்ண தான் அதுலேருந்து நிறைய நம்ம பாடம் கற்றுக்க முடியும். அதனால் நிறைய கற்றுட்ருப்பார் ருத்ராஜ் கைக்வாட். அவர் போன சீசன் இருந்ததோட இந்த சீசன் நிறைய மெச்சூர் ஆகிருக்காருன்னே சொல்லலாம். நல்ல பேட்டிங்கில் ஆடி இருக்காரு. அதனால் ஆரஞ்சு கேப் லிஸ்ட்டெல்லாம் 3ஆவதில் இருக்கார் இன்னும் கூட. அதனால் நல்ல ஒரு பிளேயர் தான், நல்லா ஆடி இருக்காரு. அவரை குறை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் டாஸை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த சீசன்லாம் அவன் டாஸே வின் பண்ணல, ஒரு 3 டாஸ் மட்டும் தான் வின் பண்ணிக்கிறாரு. எங்கள் டாஸ்லாம் அவர் கையில் இல்லைங்க, அது வர்றது தான் வரும், அது என்ன பண்ணுறது. அதுக்குன்னு தோனிக்கு தான் 2010 இதேமாரி தான் 12 டாஸ் தோத்தார். அந்த சீசன் அவர் கப் அடிச்சார். அதனால் நீங்கள் அவர் குறை சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? அப்போ சொல்லியிருப்பாங்க குறை, ஆனால் இப்போ சொல்ல முடியாது. அதனால் காலங்கள் மாற கண்டிப்பாக நல்ல ஒரு வருங்க. இந்த சீசன் மிஸ் ஆயிடுச்சு. இந்த சீசனில் நல்லா தான் சென்னை அணி பண்ணாங்க. சில பல தப்பு கரெக்டாக நம்ம பத்திரனா போயிட்டார், முஸ்தபிசர் ரஹ்மான் போயிட்டார், கரெக்டான பேட்டிங் ஆர்டர் செட் ஆகலை. அதனால் சில பல தப்பு இருந்திருக்கு. அது கண்டிப்பாக திருத்திக்கின்னு அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் நல்ல டீம் எடுங்க. நல்ல டீம் எடுத்து கம்பேக் கொடுங்க. கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் அடுத்த வருஷம் நல்லா பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சீக்கா சார் இந்த மாதிரி பேசியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வருஷம் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் தான் கேப்டன் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் ஐக்கான் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.